கிறிஸ்துவுக்கு கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. தானியேல் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுகிறான். எருசலேமின் பாழ்கடிப்புகள் தீருவதற்கு 70 வருஷம் ஆகும். அந்த 70 வருஷம் ஆகும் மட்டுமாக அவன் காத்திருக்க விரும்பவில்லை. தன்னை இறைவனுக்கு நேராக திருப்புகிறவனாக இறை திட்டம் தன்னிலே தன் ஜனத்தினிடத்திலே வெளியரங்கமாவதற்கு ஏற்ற விதமாக ஒரு காரியத்தை அவன் செய்ய விரும்புகிறான். எப்படி நெகேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு தன்னுடைய பாவத்தையும் தன் முன்னோர்களுடைய பாவத்தையும் உபவாசித்து அறிக்கையிட்டானோ, அதை போலவே எருசலேமின் பாழ்கடிப்புகள் மாறுவதற்காக இங்கே 70 ஆண்டுகள் காத்திருக்காதபடிக்கு தானியேலும் கூட ஒரு காரியத்தை செய்கிறான். உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவனாய் காணப்படுகிறான். அன்புக்குரியவர்களே, இவன் ஜெபிக்கிற ஜெபத்துல எதை முன்வைக்கிறான்? நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காராய் இருந்து துன்மார்க்கராய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். நாங்கள் இறைவன் விரும்புகிறதை செய்யாமல் இறைவன் விரும்பாதை செய்து வந்தோம் என்று அறிக்கையிடுகிறான். தானியேல் யார் பாருங்கள். தானியேலின் புஸ்தகம் துவக்க அதிகாரங்களில் பார்க்கும் பொழுது அவன் உணவினாலும் திட்டுப்படக்கூடாது என்ற வைராக்கியம் இருந்தவன். உணவினாலும் திட்டுப்படக்கூடாது என்று வைராக்கியமாய் இருந்தவன். அவன் சொல்லுகிறான், அவனை அறியாமலும் கூட தவறு ஏற்பட்டிருக்கும் தன் சார்பாகவும் தன் இனத்தின் சார்பாகவும் என்று அறிக்கையிடுகிறான். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் யாரை முன்மாதிரியாய் வைக்கிறோம்? இட்ஸ் a role model for confession. நம்மை குறித்து அறிக்கை செய்வதற்கு ஒரு நல்ல மாதிரி தானியேல். இன்றைக்கு யாரையோ மாதிரியா வச்சுக்குவாங்க. படிப்பில, பணியில, விளையாட்டில எத்தனையோ மாடல் நமக்கு கிடப்பாங்க. ஆனால் இங்கே இறைவனோடு சரியான உறவை புதுப்பிப்பதற்கு தானியேல் ஒரு நல்ல முன் மாதிரியாய் அவன் காணப்படுகிறான். 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய சர்வ நீதியின்படியும் உமது கோபமும் உக்கிரமும் உள்ளபடியும் என்னை நியாயம் தீர்க்காதபடிக்கு என் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற நிமித்தமாக நீர் எங்களுக்கு நீதியை தாரும் என்று சொல்லுகிறார். நாங்கள் எங்கள் நீதியை நம்பி அல்ல, உம்முடைய இரக்கத்தை நம்பி அடி எடுத்து வைக்கிறோம், உம்முடைய ரட்சிப்பை நம்பி அடி எடுத்து வைக்கிறோம் என்று சொல்கிறான். அன்புக்குரிய விசுவாசிகளே, இன்றைக்கும் இந்த வாழ்க்கையில என் ஆண்டவர் என்று ஏற்றிருக்கிற நாம் தானியேலை முன்மாதிரியாக ஏற்று நாம் அடியெடுத்து வைப்போம் என்று சொன்னால் இறைவனுக்குரிய மகிமையை சேர்க்க முடியும் என்பதில் மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் கர்த்தாவே எங்களை தாழ்த்துறோம் சுவாமி. தானியேலை மாதிரியாய் கொண்டு நாங்கள் எங்கே தவறினோம் என்பதை உணர்ந்து சீரமைத்து உமக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் சீரமைத்து காத்துக்கொள்ளும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.